10ஆம் வகுப்பு கணிதம் இயற்கணிதம் பக்கம் 94 பயிற்சி 3.1 1 3 x ப்ளஸ் கணக்கு சொல்லுங்கள். x ப்ளஸ் 20 ஈக்குவல் 3y பை 2 அப்புறம் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2x 2z 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 plus 5 equal to 110 minus y plus z இது பிராக்கெட்டுக்குள்ள வந்துருது அதானே. இது எப்படி எழுதணும்? கீழ்காணும் 3 மாறிலிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க. ஆக அது தீர்க்கன்னு கூட கொடுத்துருவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க? தீர்க்க ஆனால் கொடுத்துருப்பாங்க. எத்தனை மார்க்குப்பா? தீர்க்க 5 மார்க் கணக்கா? 5 மார்க்கா? 5 மார்க் கேள்விப்பட்டதே இல்லை. சரி, இந்த கணக்கை நம்ம எப்படி எடுத்துக்கிருக்காங்க அப்படின்னா, கணக்கு எழுதுங்க, ஃபோட்டோ எழுதுங்க, எழுதிட்டு வாங்க. கணக்கு பக்கம்லாம் எழுதிச்சுங்க. பக்கம் பயிற்சி கணக்கு எழுதிங்க, ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. பார்க்கலாமா? இந்த கணக்கை எப்படி எடுத்துருக்காங்கனாக்கா, நம்ம எப்பொழுதுமே இந்த தீர்க்க கணக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியும். என்னப்பா கவனிப்பா, நான் நடத்துகிறப்போ நான் கவனி. இந்த தீர்க்க கணக்கை வந்து நாம் வந்து எல்லா கணக்கும் பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா தெளிவாக நமக்கு தெரியும். சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3 தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, அப்படியே தொகுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம எப்படி எடுத்துக்கணும் போகிறோம்? வந்து சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3 தான் நம்ம எழுத போகிறோம், கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி சமன்பாடு 1 சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுனாக்கா, இந்த ஒரு ஈக்குவல்ட் இருக்குல்ல, அந்த ஈக்குவல்ட்லேருந்து அடுத்த ஈக்குவல்ட் வரைக்கும் ஆமாம் மையப்படுத்தி இது வந்து ஒரு 1 எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த ஈக்குவல்ட்லேருந்து இந்த ஈக்குவல்ட் உள்ளது வந்து 2 எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்தது இந்த ஈக்குவல்ட் இந்த ஈக்குவல்ட்டை மையப்படுத்தி அப்படி எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒன்று போட்டு வரோம். சமன்பாடு 1 வந்து கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ஈக்குவல் 1 போடுவோம். இப்போ ஃபஸ்ட் உள்ளதை எடுத்து எழுதுங்க. எக்ஸு ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y பை 2 ப்ளஸ் 10. இது புரியுதா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த எக்ஸ் எடுத்து எழுதிக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவல்ட்டை போட்டுக்குவோம். இந்த 20 இந்த பக்கம் கொண்டாட போகிறோம், இந்த 3y 2 இந்த பக்கம் கொண்டாட போகிறோம். இந்த 3y பை 2 இந்த பக்கம் வரும்பொழுது மைனஸில் மாறிக்குது. 3y பை 2. புரியுதுங்களா? எப்பொழுதுமே ஒரு மனிதன் வந்து ஒரு வாழ்க்கையிலேருந்து ஒரு படியை தாண்டுறாங்களே, வீட்டை விட்டு படியை தாண்டி போனால் உங்களுக்கு அவங்களோட என்ன பண்ணிவிடுவாங்க? தகுதியை இழந்துருவாங்க, மாற்றிடுவாங்கிறது போல். இது மைனஸ் தான் ப்ளஸ்லேருந்து, ப்ளஸ் தான் மைனஸ்லேயும் மாறிக்கணும். தன் தகுதியை அங்கே மாற்றிக்கணும். இந்த பக்கம் வரும்பொழுது இந்த 10 அப்படியே போட்டுங்க. இந்த 10 போட்டு இந்த 20ங்கும்போது மைனஸ் 20. புரியுதா? சொல்லுங்கள், என்ன டவுட்டு? இந்த இது 3y பை 2 இங்கே வந்தால் மைனஸாக மாறுது. இங்கே வந்து ப்ளஸ்ஸாக தானே மாறணும். எங்கே இது வருது? இங்கே ப்ளஸில் இருக்க மைனஸாக மாறிக்குது. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இது ப்ளஸில் இருக்க மைனஸாக மாற்றி மைனஸ் 20 விட்டு ப்ளஸ் 20 மைனஸ் 20 மாறிக்கிட்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை பெருக்கணும். இப்போது இந்த 2ஆல் தூக்கி இந்த பெருக்கிங்க. 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு, இது என்ன பண்ணணும் சாதாரணமாக தோணும் நமக்கு. என்ன செய்யணும்னா, இந்த 20ல் 10 கழிப்போம் வழக்கமாக. ஆனால் இந்த கணக்குக்கு நம்ம அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணால் தான் இதுக்கு விடை வரும். இப்படி நேராக 10 கழிக்கக்கூடாது. இப்போ 2ஆல் மீசியம் எடுத்துருக்காங்க. -10. இந்த 10 2 10
2 10 20 இந்த 20 அப்படி பண்ணியிருக்காங்க. இது போல் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டம் இந்த 2 எடுத்துக்கிட்டு 10 எடுத்து 10 20ங்கிற மாதிரி. அது வந்து தமிழில் வந்து பொருள் மாறாமல் வாக்கியத்தை மாற்றி எழுதுகன்னு தமிழில் ஒரு இலக்கணம் இருக்குல்ல, அதுபோல் இதை வந்து நம்பரை மாற்றாமல் அதே நம்பருக்கு கொண்டாந்துடணும். இப்போ திருப்பி அதே எடுத்து எழுதிக்கிறோம். 2x - 3y ஈக்குவல் டு 2 10 20 -20. 2 10 20 அடையில் மாறுபட்டுருக்கு மைனஸு. இது வந்து ஈக்குவேஷன் 1. பாயிண்ட் 2. ரெண்டாவது ஸ்டெப் அடுத்த ஃபார்முலா சொல்லுங்க. இருந்து எங்கே இங்கே தான் 3y பை 2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5 இப்படி எடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவல் வரைக்கும். இப்போ என்ன செய்கிறோம்? இந்த இங்கே செஞ்சது போலவே என்ன செய்கிறோம்? 3y பை 2 இந்த ஈக்குவல்ட்டை போட்டுங்க. இந்த 2 செட்டு இங்கே கொண்டாந்துடும். அது இங்கே வரும்பொழுது -2 செட்டாக மாறிக்குது. இந்த 5 அப்படியே இறக்கிக்கிறோம். இந்த 10 இங்கே போகும்போது -10 மாறிக்குது. இப்போ இந்த குறுக்கு பெருக்கலாம் வந்துக்குது. வந்து இப்போ என்ன செய்கிறோம்? இந்த 3yயை அப்படியே போட்டுங்க. இந்த மைனஸு 2 4 z ஈக்குவல் டு இந்த இங்கே எடுத்தோம் பாருங்கள். அதே போல் 2ஆல் வந்துட்டு -5 2 5 10 -5 வந்துடுதுங்களா? இப்போ திருப்பி என்ன செய்கிறோம்? அதே 3y - 4z ஈக்குவல் டு 2 5 10 -10. இது ஈக்குவேஷன் 2. ஓகே, இது முடிஞ்சிடுது. அடுத்த பாயிண்ட்டு 3 போட்டுக்கிறோம். 3. அடுத்த சொல்லுங்கள். 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் y ப்ளஸ் z. அது ப்ராக்கெட்டுக்குள்ள வந்துடுதா? இன்ட்டு. இப்போ இந்த கணக்கு என்ன பண்ணுறோம்? இங்கே செஞ்சது போலவே 2 z போட்டுங்க, ஈக்குவல்ட்டை போட்டுங்க. இந்த பக்கத்தை வந்து இங்கே கொண்டு வந்துடுறீங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே y ப்ளஸ் z, அது இந்த பக்கம் மைனஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் z. ப்ராக்கெட் உள்ளதெல்லாம் ப்ளஸ்ஸாக கொண்டாந்துருங்க. அப்படியே அவ்வளோ கொண்டாந்துருங்க. இங்கே போகும்போது 110 அப்படி இருக்குது. இந்த ப்ளஸ் 5 வந்து -5 மாறிடுது. இது அப்படியே எடுத்து இந்த 2 z இருக்குல்ல, இந்த ஒரு z பாரு, இந்த இங்கே கொண்டாந்துருங்க. ஒரு z ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 110ல் 5 பிட்னாக்கா 105. இன்னொரு ஸ்டெப்பு z இருக்கு பாருங்க, அதை 3z ஆக்கிடுங்க. 3z ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 105. இது ஈக்குவேஷன் 3. இது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கொண்டாடுறதா கொஞ்சம் சிரமம் தெரியும். இதை கொண்டாந்துட்டிங்கனாக்கா இது வரைக்கும் நம்ம வழக்கமாக போட்ட கணக்கு போல் நம்ம விளையாட வேண்டியது தான். கணக்கு சொல்லுங்கள். சமன்பாடு ஒன்று சொல்லுங்கள். 2x - 3y 2x - 3y ஈக்குவல் டு -20. அடுத்தது சொல்லுங்கள். இப்போ இந்த 2 கூட்டின்னு 3 விட்டுறீங்களா? இந்த லாஸ்ட் 3 சமன்பாடுன்னு எங்க லாஸ்ட் 3 சமன்பாடுன்னு மேலே 3 சமன்பாடு. அது 3z வந்துருக்கு. அது எப்படின்னு இந்த இங்கே ஒரு 1 இருக்கிறது செட். இங்கே ஒரு 2 செட்டு 1 செட்டு 2 செட்டா 3 செட்டு. அடுத்து சொல்லுங்கள். 3y இங்கே இங்கே எல்லாம் இங்கே வந்து என்னல்லப்பா எக்ஸ் இல்லை. நம்ம XY Z போட்டால் நல்லாயிருக்கும். XY Z போட்டால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் 0z ஈக்குவல் டு -2 போட்டுங்க. இல்லாத 0 சேர்த்துங்க. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இல்லை, 0x ப்ளஸ் 3y -4z ஈக்குவல் டு -10. அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் இதில் இல்லை, 0x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 105. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 சமன்பாடு 3 இதானே?
இதா இதை மாறி கொண்டாந்து ஈக்குவல் அது மாற்றி கொண்டாடுறோம். ஆமாம், எக்ஸு ஒய் இசட் நேராக கொண்டாந்தாச்சு. எந்த ஜி சும்மா நம்ம சேர்த்துக்கிறோம். எக்ஸ் இல்லாததுக்கு 0 சேர்த்துக்கிறோம். ஒய் இல்லாத இல்லாததுக்கு ஆமாம் நம்ம ஈக்குவல் கரெக்டாக வரும்ல கணக்கு. புரியுதுங்களா? இப்போ பாயிண்ட் 1 போட்டுக்கோமா, நம்ம வருஷமாக போட்ட மாதிரி சமன்பாடு 1 2 சொல்லுங்கள். 2x 3y 0 z ஈக்குவல் -20. அடுத்தது சமன்பாடு 2 இங்கே பாருங்க. இப்போ சமன்பாடு 1 எடுத்து சமன்பாடு 2 எடுத்துருதுங்க. 0x 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு -10. எப்படிப்பா இசட் அடிக்க முடியும்? நம்பர் ஒன்றா இருக்கா? ஒய்யை மட்டும் தான் அடிக்கலாம். ஒய்யே நம்பரு ஒரே நம்பராக 3 3 இருக்குது, ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்குது. அப்போ வந்து இதை கிளாஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2x மைனஸ் 4z ஈக்குவல் டு -30. ரெண்டும் மைனஸ் இல்லை, 20 10 30. ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் எத்தனை? சமன்பாடு 4. போர்டு 10மா? சமன்பாடு 4. இப்போ சின்னதாக எழுதிக்கிறேன். அடுத்தது சமன்பாடு எத்தனை? 1 2 எழுதுனமா? இப்போ 2 3மா? பாயிண்ட் 2 போட்டுங்க. சமன்பாடு 2 3 சொல்லுங்கள். சமன்பாடு 2 3 சொல்லுங்கள். இது ஆமாம் 2 இசட் வரும். சமன்பாடு 3 எங்கப்பா இருக்குது? எக்ஸ் இல்லையாப்பா? அது என்னப்பா பேசுகிறீங்க? சமன்பாடு 2 3 தானப்பா? 0x இல்லையாப்பா? 0x ப்ளஸ் 3y மைனஸ் 4z ஈக்குவல் -10. அப்புறம் 0x ப்ளஸ் y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 105பா. பழைய 110 பழைய கணக்கில் இருக்கீங்க. இப்போ இதை கழிச்ச மாதிரி கழிக்கணுமா? இங்கே என்ன அடிச்சிருக்கோம்? ஒய் அடிச்சிருக்கோம். அப்போ இங்கேயும் ஒய்யை தான் அடிக்கணும். இங்கே ஒய் அடிக்கணும்னா நம்பரை மாற்றணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? இங்கே உள்ள நம்பரை இங்கே 1 கொண்டு வந்துருங்க. இங்கே உள்ள நம்பரை 3 இங்கே கொண்டு வந்துருங்க. 4x 0x 0xா? 0ல் எதை பிறகு 0 தான். ப்ளஸ் 1 3y மைனஸ் 1 4z ஈக்குவல் டு -10. அந்த 3 அளவு இருக்குங்க. 0x ப்ளஸ் 1 3y 1 3y ப்ளஸ் 3 9z ஈக்குவல் டு 100. அது 3 105 இருக்குனாக்கா 3 5 5 பாக்கி 1 3 0 0 அந்த 1க்கு அப்படியே போட்டுருங்க. 1 3 315. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஒய் அடிச்சிருக்கோம், இங்கே ஒய்யை தான் அடிக்கணும். நம்பர் 1 இருக்குது, அடையெல்லாம் மாறி இருக்குது. மாறி வச்சு கிராஸ் பண்ணுங்க. இதெல்லாத்தையும் மைனஸ் அடிங்க. இதை ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, ப்ளஸ் இருக்குது மைனஸு. இப்போ இது கிராஸ் பண்ணிட்டோம். இதுவும் கிராஸ் ஆகிடும் வச்சுங்க. பாக்கிங்க 2 ஒரே நம்பர் இருக்கா? அடையாளமாக -9 4 கூட்டணும்ப்பா. மைனஸ்ப்பா. 2 மைனஸ் தான் கூட்டணும்டா. 2 ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்னு போட்டு கூட்டிடணும். 2 மைனஸாக இருந்தால் மைனஸ் போட்டு கூட்டிடணும். எங்கேயாவது அடையாளம் மாறி இருந்ததுனாக்கா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட அடையாளத்தை போடணும். இப்போ 9 4 13 Z ஈக்குவல் டு 2 மைனஸ் இருக்கா? கூட்டிடுங்க. 5க்கு 5 1 1 2 325 மைனஸு 325 ஈக்குவல் டு மைனஸ். நல்லா தெளிவாக அதுக்கு ஒரு இடம் தள்ளி போடணும். போட்டு -325. இப்போ என்ன பண்ணி இசட்டை கண்டுபிடிச்சிருவோமா? இந்த இசட் ஒதுக்கி போட்டுங்க. இந்த இசட்டை
ஈக்குவல் டு மைனஸ் 325 பை இந்த 13 மைனஸு 13. இந்த 13ஆல் 325 வகுக்கணும். 13 ஆயிப்பட எத்தனை பேருக்கு தெரியும்? 13 ஆயிப்பட எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. சரி பார்ப்போம். 32 எத்தனை 13 இருக்குது? ஓர் 13 13, 2 13 26, 3 13 39. 39 தானே? 3 39 தானே? 3 13, 3 9, 1 39. பார் 13 சொல்லுங்கள். ஓர் 13 13 சொல்லுங்கள். ஓர் 13 13, 2 13 26, 3 13 39. இங்கே 32 தான் இருக்குது. அப்போ 2 13 அடிக்கலாமா? ஓர் 13 13, 2 13 2 13 26. ஓகே போக 32 26 பின்னாக்கா 26 27 28 29 30 31 32 பாக்கி 6ஆ 65 பாக்கி 65 எத்தனை 13 இருக்குது சொல்லுங்கள். ஒரு 13 13, 2 13 26, 3 13 39, 4 13 3 13 வாய்ப்படுத்துங்க. ஓர் 13 13, ஓர் 13 13, 2 13 26, 3 13 39, 4 13 எவ்வளோது? 4 3 12க்கு 2 பைக்கு 1 இப்படி தெரியல இப்படி பண்ணீங்க. 4 3 12க்கு 2 பைக்கு 1 1 4 1 5 52, 4 13 52, 5 13. 4 3 12க்கு 2 பைக்கு 1 ஆமாப்பா வந்துருப்பா. ஓர் 3 12க்கு 2 பைக்கு 1 ஓர் 4 4 1 5 52 தான். அடுத்தது 5 13, 5 3 15க்கு 5 பாக்கி 1 ஓர் 5 65, 5 13 65, 5 13 65. இது கேன்சல். அப்போது இசட் ஈக்குவல் எத்தனை? 25. இசட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இடம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம இசட் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸும் ஒய்யும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. எதா வேணாம் வேணாம் இதில் நான் இப்போ போடுவோம். இப்போ கடைசியில் காணிங்க ஈக்ஸ் ரொம்ப பெருசு பெருசாக எழுதிட்டோனோ. இப்போ என்னப்பா பண்ணணும்? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ இசட் கண்டுபிடிச்சிட்டோம். பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3. இப்போ பாயிண்ட் 3ல் சின்னதாக எழுதுறேன். இப்போ பாயிண்ட் 3ல் இசட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோமா? எக்ஸின் மதிப்புக்கான சமன்பாடு 4ல் பிரதியிட. சமன் 4 என்னப்பா? இந்த கண்டுபிடிச்சி இது சொல்லுங்கள். 2x மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 30 மைனஸ் 30. இப்போது 2x மைனஸ் 4 இஸ்ரோட்ட வேல்யூனா 25 25 ப்ராக்கெட்டில் போட்டுங்க ஈக்குவல் டு மைனஸ் 30. இப்போது 2x 4 25 100 மைனஸ் 100 ஈக்குவல் டு மைனஸு 30. இப்போது 2x அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த ஈக்குவல்ட்டை போடுங்க ஈக்குவல் டு மைனஸ் 30. இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் 100 வந்து அந்த பக்கம்னா ப்ளஸ் 100 ஆகிடுமா? இப்போது 2x ஈக்குவல் டு 100ல் 30 போயிட்டாக்கா 70 ப்ளஸ் 70. இப்போ 2x சாரி இப்போ x ஈக்குவல் டு 70. இந்த 2 தான் கீழே போகுது. 70ல் எத்தனை 2பா 70 எத்தனை இருக்குது? 2 35 35. அப்போ x ஈக்குவல் டு 35. x ஈக்குவல் டு 35. இதில் பார்க்க முடியுமா? பாயிண்ட் 4 என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்.
இது ஒய்யின் மதிப்பு காண. ஒய்யின் மதிப்பு காண சமன்பாடு 1இல் ஒன்று சமன்பாடு 1 சொல்லுங்கள். இங்கே இருக்க எடுத்துக்கலாமா? இதை இங்கே எடுத்துக்கோம். ஒய் பார்க்க போகிறோம். 2x மைனஸ் 3y 0 ரிசல்ட் வேணும். அது மதிப்பு கிடையாதுல. ஈக்குவல் டு -20 ஈக்குவல் டு 20 -20. இந்த இடத்துல -20 இருக்குது. இந்த இடத்துல இருக்குது -20. இது அடிச்சிடும். கீழே சொல்லு. டெஸ்ட்டு கொடுப்பா. என்ன சொல்லுங்கள்? கணக்கு சொல்லுங்கள். 2x -3y ஈக்குவல் டு -20. ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம்னாக்கா 2 எக்ஸோட வேல்யூ என்னப்பா அதான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸு 35 கண்டுபிடிச்சிட்டோம். 35 மைனஸ் 2 ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 3y ஈக்குவல் டு -20 இப்போ 2 35 70 2 35 70 மைனஸ் 3y ஈக்குவல் டு -20. இப்போது 3y மைனஸ் ஈக்குவல் டு -20 70 அந்த பக்கம்னா -70. இப்போ 3y ஈக்குவல் டு 70 20 -90. இப்போ y ஈக்குவல் டு -90/3 அடிச்சோம்னா 90ல் எத்தனை 3 இருக்குது? 3 9 30 3 90 -30 30 அடையாளம் இல்லைப்பா. இந்த மைனஸ் இருக்குல்ல -3y அதில் மைனஸ் போட்டோமா -3 அப்போது 90ல் எத்தனை 3 இருக்குது? 3 9 90 3 இருக்குது. அப்போ 2 மைனஸில் ப்ளஸ் ஆகுது. அப்போ y ஈக்குவல் டு 30. அவ்வளோதான். இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஃபைனல் விடைய அது ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு என்னத்துனா எனவே தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூனா என்ன 35 ப்ளஸ் 35. ஒய்யோட மதிப்பு என்ன 30 ப்ளஸ் 30. இசட்டோட வேல்யூ என்ன பாருங்க 25. எல்லாம் ப்ளஸ்லேயே வந்துடுது விடை. அவ்வளோதான் 25. இது இங்கே புக்கில் ஆன்சர் பாருங்கள். இருக்குது புக்கில் ஆன்சர் பாருங்கள். போய் புக்கில் ஆன்சர் பாருங்கள். 25 புக் ஆன்சர் பாருங்கள். புக்கில் ஆன்சர் எத்தனை பக்கம் இருக்குது? புக்கில் ஆன்சர் எத்தனை? 3வது இருக்குது. 30 கரெக்டு ஓகேதானே? இந்த வாரத்துக்கு இன்னும் ரிவிஷனாக பண்ணிடுறேன். திருப்பி கவனிங்க. என்ன பண்ணியிருக்கேன் கவனிப்பா. இந்த கணக்கு கொடுத்துருக்குறாங்க. கவனிக்கலாமா? இந்த கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வழக்கமாக நம்ம கொடுக்காதனால ஒரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஈக்குவல்ட்டை மையப்படுத்தட்டது. ஈக்குவல்ட்டை மையப்படுத்தி ஒரு கணக்கு, அடுத்த ஈக்குவல்ட்டை மையப்படுத்தி அடுத்தது, அடுத்த ஈக்குவல்ட்டை மையப்படுத்தி இங்கேருந்து எடுத்துக்கிறோம். அப்போது இந்த கணக்கு வந்து அதுக்கு சேர்ந்துக்குது, இது வந்து இதுக்கு சேர்ந்துக்குது, இந்த கணக்கு வந்து இதுக்கு சேர்ந்துக்குது. அப்படி தான் இதை எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவலுக்கு எடுத்தோம்னாக்கா எக்ஸு ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y/2 ப்ளஸ் 10 போட்டேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ் அப்படியே இறக்கிக்கிட்டேன். ஈக்குவல்ட்டை அப்படியே இறக்கிட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டை போட்டுட்டு இந்த 3y/2 இருக்குல்ல -3y/2 அது இங்கே கொண்டாந்துட்டேன். இந்த 10 இறக்கிட்டேன். இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு 20 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த அளவு -20 போயிட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன்? இந்த 2ஆல் இந்த எக்ஸை பெருக்கிட்டேன். 2x
மைனஸ் இந்த 3y அப்படியே இருக்குது ஈக்குவல்ட்டு. இது என்ன பண்ணும் வழக்கமாக 20ல் 10 கழிக்கணும். 10 கழிச்சா கணக்கில் சில கோளாறு வருதுனால என்ன பண்ணிட்டோம், 2 வெளில எடுத்துக்கிட்டு -10 எடுத்தோம்னா 2 10 20 -10 2 10 20 அப்படி குறிக்கிற மாதிரி -10 போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தா 2 10 20 மைனஸ் அடையில மாறு மைனஸ் ஆகிடுது. இது போல் எடுத்துக்கிட்டேன். இப்போ அப்படியே 2x -3y ஈக்குவல்ட்டு 2 10 20 எடுத்துக்கிட்டேன். ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிட்டேன், சமன்பாடு 1 வச்சுக்கிட்டேன். அடுத்தது இந்த 3y/2 ப்ளஸ் 10 இந்த ஈக்குவல்ட்டை மையப்படுத்தி தானே சொன்னேன். ஈக்குவல் வந்து 2z + 5 போட்டுக்கிட்டேன். இப்போ அதே போல் 3y/2 எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவல்ட்டை போட்டுக்கிட்டேன். இந்த -2z இங்கே கொண்டு வந்துட்டேன். +10 -10 அங்கே போயிட்டு 5க்கு அந்த 5எல்லாம் அப்படியே இறக்கிக்கிட்டேன். அதுக்கு அந்த போயிடுச்சு. எப்படி 3y/2 இருக்குது. இந்த 2z மைனஸாக இருந்தாலும் வந்துட்டு ஈக்குவல்ட்டு அப்படி இருக்குது. இந்த 5 அங்கேயே இறக்கிட்டேன். இந்த 10 அந்த கொண்டு -10 போயிட்டு. இப்போ இதை என்ன செஞ்சுக்கிறேன், இந்த 3y அப்படியே இறக்கிட்டேன். இந்த 2 பெருக்கி 2 பெருக்கி 4 போட்டுட்டேன். அதில் மாறுபட்டுல -z ஈக்குவல் போட்டு இந்த 10க்கு இங்கே எடுத்தது போலயே 2 வெளில எடுத்து 2 5 10ன்னு கொடுத்துட்டேன். -5 உள்ளே கொடுத்துக்கிட்டேன் இந்த மெத்தடில். இப்போ என்ன பாக்கி 3y -4z ஈக்குவல்ட்டு இந்த 2 10 பெருக்குனா 2 5 10 -10 இது சமன்பாடு 2 ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டேன். அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்டெப் எடுத்துகிறேன். 2z + 5 ஈக்குவல்ட்டு 110 -y + z போட்டுக்கிட்டேன். இங்கே என்ன செய்கிறேன், இந்த 2z அதே போல் ஈக்குவல்ட்டு போல் அந்த ப்ராக்கெட் உள்ள அதை இங்கே கொண்டாந்துட்டேன். y + z வந்து ப்ளஸ்ஸு y + z இந்த பக்கம் ஈக்குவல்ட்டு 110 அப்படியே இறக்கிட்டேன். இந்த +5 இந்த பக்கம் -5 போச்சு. அப்போ மாற்றிக்கிட்டேன். இப்போ 2z இந்த ப்ளஸ்ஸு z இந்த +z இருக்குல்ல இதை இங்கே கொண்டாந்துட்டேன். இந்த y அப்படி போய்ட்டு ஏன்னா 2 இனத்தை ஒன்று சேர்த்துக்கிட்டேன். z தனித்தனியாக இருக்குது. இங்கேயே நேராக கூட்டிக்கலாம். நம்ம வந்து இங்கே போட்ட இந்த ஸ்டெப் இல்லாத 2 1 3 z ஒன்று போட்டுக்கலாம். கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக நான் இறக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறக்கிட்டு வரேன். 2z இந்த z கொண்டாந்து இங்கே போட்டுக்கிட்டேன். y இங்கே கொண்டாந்துட்டேன். இந்த ஈக்குவல் அப்படியே இருக்குது. இந்த 110 110ல் 5 கழிச்சு 105 கொண்டாந்துட்டேன். இங்கே அடுத்த ஸ்டெப்பை வந்து இந்த 2z இந்த 1z கூட்டி 3 z போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் y ஈக்குவல்ட்டு 105 அதை போட்டுட்டேன். இப்போது சமன்பாடு 3 போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் விடையை தனியாக எடுத்து 1 2 3 எடுத்து சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமன்பாடு 3 தெளிவாக எழுதிக்கிட்டேன். கணக்கு போட்டு இப்போதைக்கு நம்ம ஏன் அப்படி எழுதிக்கிட்டோம்னா வழக்கமாக இப்படி தான் நம்ம கணக்கு போடுவோம். அந்த மெத்தடில் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன செய்கிறோம், இப்போ சமன்பாடு பாயிண்ட் 1 கொடுத்துக்கிட்டேன். அடுத்து பாயிண்ட் 2, அடுத்து பாயிண்ட் 3, அப்புறம் பாயிண்ட் 4, அவ்வளோதானே. பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 ஸ்டெப் அது எத்தனை ஸ்டெப் வருதோ நம்ம அது ஒரு பாயிண்ட் போட்டால் சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமன்பாடு 2 அதான் சமன்பாடு 1 சமன்பாடு 2 அப்போ சமன்பாடு 2 அப்புறம் சமன்பாடு 3 அப்போ சமன்பாடு அந்த கண்டுபிடிச்ச 2 விடையும் சமன்பாடு 4 5 அப்புறம் 4 அப்புறம் 5 இந்த வந்து இப்படி தான் போடணும். இல்லை சமன்பாடு 1 2 அப்புறம் சமன்பாடு 2 3 தான் போடணும். இல்லை சமன்பாடு 1 3 போடலாம். அப்புறம் கண்டுபிடிச்ச விடையும் போடணும் 4 5. அப்புறம் சமன்பாடு இதை ஒரு இதை கண்டுபிடிக்கிறது சமன்பாடு 4 தான் பிரதிடலாம். சமன்பாடு 5லையும் பிரதிடலாம். கடைசி விடையை கண்டுபிடிக்க சமன்பாடு 3 தான் பிரதிடணும் அவசியம் இல்லை. சமன்பாடு 1லையும் பிரதிடலாம், சமன்பாடு 2லையும் பிரதிடலாம், சமன்பாடு 3லையும் பிரதிடலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். யாராவது ஒரு மொத்தத்தில் போடுவாங்க டீச்சர்ஸு, அப்படியே தான் போடணும்னு நீங்கள் குழப்பிக்கூட அவசியம் இல்லை. நம்ம எல்லா ஸ்டில்லையுமே கணக்கு போட்டு விடையை கொண்டு வந்தால் சரி. எல்லாமே கற்றுக்கணும். நம்ம வந்து இப்படி தான் போடணுன்ட்டு சில டீச்சர்ஸ் சொன்னோம்னா நீ மாற்றாது இப்படியே போடுங்குவாங்க. அப்படி போடணும் என்ன அர்த்தம், குழப்பிப்பீங்க, கணக்கு விட்டுடுவீங்கிறதுக்காக. ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்தாது. சில பேருக்கு புரியாது. நீ பொட்ட மனப்பணம் பண்ணிட்டு போ அப்படியே அங்கிறதும் தான். ஆனால் நம்ம அறிவை வளர்த்துக்கணுன்னாக்கா எல்லா விதத்துலையும் நம்ம வந்து கையாளணும். சரி, இப்போ சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமன்பாடு 3 போட்டுக்கிட்டேன். இப்போ சமன்பாடு 1 2 எடுத்து எழுதிக்கிட்டு ஒய்யை கிராஸ் பண்ணேன். சமன்பாடில் நம்பர் 2 ஒன்றா இருக்குது, அடையாளம் மாறுக்கு, ஒரு பிரச்சனை கிடையாது, அப்படியே போட்டேன். ஒரு வேளை 2 இடத்துல மைனஸாக இருந்ததுனாக்கா நான் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிட்டு கிராஸ் பண்ணியிருப்பேன். 2 பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்ததுனாக்கா மைனஸ்னு பார்த்து கிராஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே அடையாளம் மாற்றினா எல்லா இடத்துலையும் மாற்றணும். அது ஒன்று புரிஞ்சுக்கணும். அங்கே என்ன இங்கே இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடையாளத்தை அந்த குறியை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கிராஸ் பண்ணுறது ஒய் இது இந்த ஒய் அப்படியே கிராஸ் பண்ணிட்டேன். இதை மட்டும் பாக்கி கூட்டி போட்டேன். இந்த 2x 0னா 2x இந்த மைனஸோட மதிப்பு -4z ஈக்குவல் அப்படி போட்டேன். -20 -10 கூட்டி -30 போட்டேன். 2 அடையாளம் ஒன்றா இருந்தால் கூட்டி போடணும். பெருக்கும் போது தான் அந்த பேர் இது 20யும் 2யும் பெருக்கிற 2 20ன்னு பெருக்கும் போது தான் அடையாளம் மாறுபட்டு மைனஸ்னு போடணும்.
ஆனால் இங்கே ரெண்டு அடையாளம் ஒன்றா இருந்தால் அதே அடையாளத்தை போட்டு கூட்டி போடணும். மைனஸ் இப்போ 20 மைனஸ் 10 கூட்டு மைனஸ் 30 போட்டாச்சு. இது சமன்பாடு 4. சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமன்பாடு கண்டுபிடிச்ச விடையை வந்து சமன்பாடு 4 வச்சுக்கிட்டேன். அடுத்த சமன்பாடு 2யும் 3யும் எடுத்துக்கிட்டேன். சமன்பாடு 2யும் 3யும் எடுத்துக்கிட்டு இங்கே என்ன அடிச்சிருக்கேன், ஒய் அடிச்சிருக்கேன். இங்கே ஒய் அடித்தா இங்கேயும் ஒய்யை தான் நம்ம அடிக்கணும். ஒய் அடிக்கணும்னா இந்த ஒய் அடிக்கும் பொழுது மைனஸ் 2லேயுமே 3 இருந்துச்சு. இந்த ஒய் அடிக்கும் பொழுது ஒரு பக்கம் 3 இருக்குது, இன்னொரு இடத்துல 3 இல்லை. அப்போ ரெண்டுமே ஒரே நம்பரை கொண்டாடணும். அப்படி ஒரே நம்பரை கொண்டாடணும் என்ன பண்ணணும், எதை அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு நேராக உள்ள நம்பரை அங்கே கொண்டு போயிடுங்க. இது அந்த நம்பர் இதுக்கு நேரம் இங்கே கொண்டாந்துருங்க. அப்போ இதை இந்த 3 இதுக்கு நேராக வச்சு இந்த இடத்துக்கு வச்சு இங்கே போட்டுக்கிட்டேன். இங்கே இருக்கிற ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இந்த 1 கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டேன். இப்போது 4x எக்ஸு ப்ளஸ்ஸு 3y மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 10 மைனஸ் 10. அப்புறம் 3 இந்த 3 இருக்குனாக்கா 3 0 0 எதை பிறக்கணும் 0 தான். ப்ளஸ்ஸு 3y ப்ளஸ் 3 9z ஈக்குவல் டு 105 315. இப்போ ஒய் அடிக்கணும் முடியும், கரெக்டாக ஆகிடுச்சு. ஆனால் அடையாளம் ரெண்டும் ஒன்றா இருக்குது. நம்ம மாறி இருந்தால் தான் அடிக்க முடியும். இங்கே மாறி இருக்குது, அதெல்லாம் இங்கே மாற்றிக்கலாம். ஆனால் இங்கே ரெண்டும் ப்ளஸ்ஸாகவே இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்கிட்டேன். மாற்றிக்கிட்டு தான் கிராஸ் பண்ணிட்டேன். இது 0 ஆனால் இதையும் கிராஸ் பண்ணிவிட்டேன். பாக்கி என்ன இருக்குது, இது வந்து ரெண்டுமே மைனஸாக இருக்குது. 9 4 கூட்டி 13 போட்டு செட் போட்டேன் ஈக்குவல் டு இது மைனஸு 315 10 கூட்டினாக்கா 325 மைனஸு 325 இடம் பத்தலாம் கொஞ்சம் அங்கே அது போட்டுருக்கேன். இப்போது இந்த இசட் இங்கே போட்டுக்கிட்டேன் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 315 போட்டு கீழே 13 போட்டு 325 எத்தனை 13 இருக்குதுன்னு பார்த்தேன். 13 வாய்ப்பாடை சொல்லி பார்க்கணும். 13 வாய்ப்பாடை கண்டுபிடிச்சி ஒன்றா பார்த்து கூட நீங்கள் எழுதலாம். நான் பிரிக்க போட்டு 1 பிரிக்க பார்த்தேன், 2 பிரிக்க பார்த்தேன், 3 பிரிக்க பார்த்தேன், 4 பிரிக்கிறேன், 5 பிரிக்க பார்த்து இந்த 65 வரைக்கும் அடிக்க வந்துட்டு 65 வரைக்கும் 25 13 325 என்ன அடித்தேன். அடையாளம் ரெண்டும் ஒன்றா இருந்தாலும் ப்ளஸ் ஆகிட்டு. இங்கே 2 பேரும் அடையாளம் ஒன்றா இருந்துச்சு, அடையாளம் கூட்டிட்டேன். இங்கே பெருக்கும் பொழுது அடையாளம் ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால ப்ளஸ்னு போட்டு 25 போட்டேன். அப்போ இசட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு முதல் விடையாக இசட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், இசட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒய் அல்லது எக்ஸ் ரெண்டில் எதனாலும் முன்னாடி கண்டுபிடிக்கலாம். அப்போ 4 பிரதிடும் பொழுது இங்கே எக்ஸையும் கண்டுபிடிக்கலாம். எக்ஸை கண்டுபிடிக்கும். இசட்டை தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இசட்டை கண்டுபிடிச்சிட்டனால பாக்கி பேலன்ஸ் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும்னாக்கா எக்ஸின் மதிப்புக்கான சமன்பாடு 4 பிரதியிட. அப்போ எக்ஸின் மதிப்புக்கான சமன்பாடு 4 பிரதியிட 4ஆவது சமன்பாட்டை எடுத்து எழுதிக்கிட்டேன். 4ஆவது சமன்பாடுனா 2x மைனஸ் 4z ஈக்குவல் டு 30 மைனஸ் 30 போட்டேன். அப்போது 2x மைனஸ் இந்த 4z 20 இசட்டோட மதிப்பு வந்து இந்த 25 கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதை வச்சு போட்டுக்கிட்டேன் ஈக்குவல் டு மைனஸ் 30. இந்த 2x அப்படியே இறக்கிட்டேன். இந்த 4 25 பேருக்குனாக்கா 100 இது அப்படியே இருக்குன்னா நான் 100 மைனஸ் 30 இறக்கிட்டேன். இந்த 2x அப்படியே இறக்கிட்டேன். இந்த ஈக்குவல் டு 30 அப்படியே இறக்கிட்டு இந்த மைனஸ் 20 வந்து அந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்தனை கொண்டு போகிறேன். ஈக்குவல்ட்டுக்கு அந்தனை ஒன்று மைனஸ் ப்ளஸ் 20 மாறிக்குது. இங்கே மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிக்கும், ப்ளஸ்னால் மைனஸாக மாறிக்கும். இங்கே மைனஸாக இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸாக மாறிக்கிட்டு. அப்போ 2x இந்த 100ல் 30 போய்ட்டுனா 70. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிருக்கேன். பெரிய நம்பர் அடையாளம் ப்ளஸ்ஸை காட்டில் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் அப்படி இறக்கிட்டேன், ஈக்குவல்ட்டாக இறக்கிட்டேன் 70. இந்த 2 கீழே வந்துட்டு 70ல் எத்தனை 2 இருக்குது பார்த்தேன், 35 2 இருக்குது 70. அப்போ அதை வந்து எக்ஸோட மதிப்பாக போட்டுக்கிட்டேன். இப்போ இசட்டை கண்டுபிடிச்சிட்டேன், எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். பாக்கி பேலன்ஸ் உள்ளது ஒய். அப்போ ஒய்யின் மதிப்புக்கான அது எங்கே கொண்டு வரேன்னாக்கா சமன்பாடு 1லேயோ 2லேயோ 3லேயோ எதே பிரதிடலாம். நான் சமன்பாடு 1லேயே பிரதிட்டுக்கிட்டேன். இதில் ஒய் இருக்குது, எக்ஸ் இருக்குது. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் தான் கண்டுபிடிக்கும். அப்போ ஒய்யின் மதிப்புக்கான சமன்பாடு 1ல் பிரதியிட. ஒய்யின் மதிப்புக்கான சமன்பாடு 1ல் பிரதியிட போட்டு அதை நான் கணக்கு எழுதிக்கிட்டேன். கணக்கு எழுதிட்டு எழுதும் பொழுது இல்லை 0 இருக்கலாம் விட்டுட்டேன் வேணான்ட்டு. அப்படின்ட்டேன் 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 20 மைனஸ் 20 2 ஒய் எக்ஸோட மதிப்பு வந்து 35 இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த மதிப்பு மைனஸ் இந்த 3y அப்படியே இறக்கிக்கிட்டு ஈக்குவல் டு மைனஸ் 20 இறக்கிட்டேன். இப்போ 2யும் 35 பைக்கு 70ன்னு வச்சுக்கிட்டேன். மைனஸ் இந்த 3y ஈக்குவல் டு மைனஸ் 20. இந்த மைனஸு 3y அதை இறக்கிக்கிட்டு ஈக்குவல் அப்படியே இருக்கிட்டு மைனஸ் 20 அப்படியே இருக்கு. இந்த 70 அந்த பக்கம் மைனஸ் 70 போயிட்டு இப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 70யும் 30 20யும் கூட்டிக்கிட்டேன். 2 மைனஸாக இருக்கிறனால கூட்டிக்கிட்டேன். மொத்தம் 90 ஆகிட்டு. இப்போ ஒய் அப்படியே இறக்கிக்கிட்டேன், ஈக்குவல் அப்படியே இறக்கிக்கிட்டேன். இந்த 90 அப்படியே இறக்கிட்டு இந்த 3 கீழே கொண்டாந்துட்டேன். 90ல் எத்தனை 3 பார்த்தா 30 வந்துச்சு. அடையாளம் 1 ப்ளஸ். இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 30. அப்போது எக்ஸோட மதிப்பு வந்து
எக்ஸோட கடைசி விடையை எழுதியிருக்கேன். அடையில் இங்கே இடத்துல எழுதணும் விடையை வந்து நான் இடம் பத்திரம் இங்கே எழுதிட்டேன். எக்ஸோட மதிப்பு வந்து +35, ஒய்யோட மதிப்பு வந்து +30, இசட்டோட மதிப்பு வந்து 25. இந்த கணக்கோட மதிப்பு இது நல்லா இப்போ நீங்கள் பார்த்துட்டு திருப்பி போட்டு பார்த்துட்டு தெரியாதட்ட கேட்டுட்டு இப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுறது பார்க்காம டெஸ்ட்டாக அதை எழுதி மைண்டில் கொண்டுட்டு போயிடுறீங்க. ஓகே ஓகே இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓகே, பாராட்டுக்கள்.